என்னதான் பார்த்து ரசம் வச்சாலும் எல்லாருக்கும் மணமணக்கிற ரசம் கிடைச்சிறது இல்ல. அங்கங்க சில மிஸ்டேக் பண்றதுனால ஏதோ ஒரு விதத்துல ரசம் வாசனை இல்லாமையும் டேஸ்ட் இல்லாமையும் போயிடுது. அந்த மாதிரிலாம் இல்லாம சூப்பரான டேஸ்ட்ல ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம மணக்க சூப்பரான டேஸ்ட் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த ரசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம புளி பொதுவாகவே கொஞ்சமா தான் எடுப்போம் ரசத்துக்கு, அதனால நல்லா ஊற வச்சு கரைங்க. அப்பதான் அதுல உள்ள சாரெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். அடுத்து அது கூட ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா போடணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனாலதான் ரசம் டேஸ்ட் இல்லாம போகும். எல்லாமே கொஞ்சம் பக்குவமா போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல வரும் ரசம். அடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே போடாம கைய வச்சு இது மாதிரி முறிச்சு போடுங்க. அடுத்து ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை, இதையுமே நல்லா கைய வச்சு முறிச்சு போட்டுக்கரலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சு விட்டுக்கரலாம். ரசம் கரைக்கிறதுலதான் அதோட டேஸ்டே இருக்கு. தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா மைய கரைஞ்சு வரணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். அதனாலதான் தக்காளி பழமும் நல்லா பழமா பார்த்து போட சொல்றோம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டையாவது நீங்க கைய வச்சு கரைச்சு விடுங்க, அப்பதான் டேஸ்ட் பக்காவா வரும். நமக்கு பாருங்க, கொஞ்சம் கூட தக்காளி சதையா இல்லாம நல்லா அது தோல் வர வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எடுத்து உரமா வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 1/2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து வாசனை கண்டி ரொம்ப சின்ன சைஸ்ல நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த அளவுல பட்டை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ரசத்தோட வாசனை சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ. அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6ல இருந்து 7 பல் கிட்ட பூண்டு, அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த பிளேஸ்ல நீங்க துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கரலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனா ஏதாவது ஒரு பருப்பு கண்டிப்பா சேர்த்துக்கறணும். அடுத்ததா ஒரு 4ல இருந்து 5 கிட்ட மிளகாய் வத்தல், அடுத்ததா ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்து ஓரமா வச்சுக்கரலாம். அடுத்து நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்டு கடுகு பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத எடுத்து இதுல போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கரலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கறது தேவையில்லை. தாளிப்பெல்லாம் இதுல நல்லா செட் ஆகி வந்த பிறகு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ரசத்தை எடுத்து இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, அதாவது ஹை ஃப்ளேம்ல வைக்காம கண்டிப்பா ரசம் வைக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க பொங்க விடணும். அப்பதான் இந்த மிளகு சீரகம் இதோட டேஸ்ட் எல்லாம் அந்த ரசத்துல இறங்கி ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுதான் ரசத்துக்கு நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும். பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல வீடே கமன்னு மணக்கிற அளவுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டா கொதி எழும்பின உடனே நீங்க ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான டேஸ்டான ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.